அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி. இந்த புதன் பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு மிதுன ராசியில் வருகின்ற 9/6/2024 அன்று நடைபெறவிருக்குங்க. ஸோ புதன் சர்வம் புதன் மயம் என்று அழைக்கலாம். இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, கல்வி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாங்க. ஸோ இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ புதன் நவகிரகங்களின் இளவரசன், புதன் நரம்புகளின் நாயகன் என்று அழைக்கலாம். இந்த புதன் அதே ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய நபர்கள், அதே போல் அறிவு, ஆற்றல், ஞானம், பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல், பேச்சாற்றல், அதே போல் ஒருவருக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அந்த கணிதம் சம்மந்தப்பட்ட சில துறைகளும், அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த புதன் பகவானுடைய பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த விஷயத்தையும் நிதானமாக அணுகுமும் கும்பராசி அன்பர்கள். ஸோ எந்த விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நபர்கள் அப்படிங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒருத்தர் உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உதவி செய்வதனால சில உபத்திரங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சேருங்க. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தாமதம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறோங்க, ஆக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தை என்னால் ஸ்ட்ராங்காக அதாவது டிலே பண்ணாமல் பண்ண முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எனக்கு இதனால் தேவையில்லாத கெட்ட பேர்கள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனால எனக்கு இதனால் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே இந்த கும்பராசி என்பவர்கள் தான். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி யோசித்து முடிவு பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது சில தவறுகள் உங்களையே அறியாமல் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதே போல் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மத்தியில் தேவையில்லாத பகைமை அப்படிங்கிறது வந்துருச்சு. சகோதரர்கள் மத்தியில் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள், அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதுங்க. வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாத ஹையர் அஃபீஷியல் கூட சரியான விதத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது போட்டு குழப்பிங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்காதாங்க. சொத்து பத்துக்கள் நம்ம கைக்கு சேர மாட்டேங்குது. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மந்தமான ஒரு சூழல் அப்படிங்கிறது, புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அவமானப்படுத்த, இந்த மாதிரி பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இந்த வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும், ஸோ இதையவே நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அமைப்புகளை மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிடுச்சுங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் புதன் பகவானுடைய பயிற்சி ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும், தாமதங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை கரெக்டான நேரத்தில் ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தருணமாக இருக்க போது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய உருவாயிட்டே இருந்திருக்கும். ஏன் நெகட்டிவாக நினைக்கக்கூடிய சூழல், நமக்கு இப்படி தான் இருக்குமா, நம்ம பிஸ்னஸ் பண்ணால் இப்படி தான் லாஸ் ஆகுமா, இல்லை வேலைக்கு போனால் இந்த மாதிரி சூழல் தான் இருக்குமா, நமக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது விலகி நேர்மறையான சில எண்ணங்கள் அப்படிங்கிறது வருங்க. அதே போல் அடுத்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களால் சில பிரச்சனைகள் விட
உங்களை சுற்றி இருக்கிறவங்களால சில பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீருங்க. அதே போல் வாகனங்களில், அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல, பணிபுரியும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டப்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் யாரு கூடயுமே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாயே வம்புகள், வாக்குவாதங்களாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். நார்மலாக ஒரு சின்ன விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அந்த டிஸ்கஷன் பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போய் நிற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அலைச்சல் அதிகரிக்குங்க, வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த வேலையை கரெக்டான நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அதே போல் இந்த ரொம்ப நாளாக திருமண தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு காரணம் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் போய் பார்க்குற இடத்துலனா ஓகேங்க, ஒரு கொஞ்ச நாள் போகட்டுங்க, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தட்டி கழிச்சிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஸோ எனக்கு பின்னாடி இருந்தவங்க, என்னை விட வயசு கம்மியானவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பட் எனக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த யோகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்திர ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு இந்த புதன் பயிற்சி. ஸோ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சுப நிகழ்வாக ஒரு நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக வந்து சேருங்க. அதே போல் எடுத்த முயற்சியில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகுங்க. மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேருங்க. அதே வீடு வாங்கணும், அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குங்க, ரொம்ப தேவையில்லாத சில பிரச்சனைகள், குடும்பத்தில் எங்களுக்கு சரியாக நிம்மதியே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சரியாக பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. அதே போல் பெண்கள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில உதவிகள், அடுத்தவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சு அதன் மூலமாக சில யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ணன் தம்பிக்கு, அதாவது சகோதரர்கள் மத்தியிலும் குடும்பத்தினர் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. நல்ல ஒரு முயற்சி இந்த காலகட்டங்களில் எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய தருணமாக இருக்க போது. செலவுகள் அதே போல் அதிகரிக்குங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. மாணவர்கள் வந்து அவங்களுடைய கல்வியில் நல்ல கவனத்தோடு செயல்படக்கூடிய தருணமாக இருக்க போது. நல்ல படிப்பதற்கான சில யோக காலமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் உருவாகும். அதே போல் நீண்ட நாட்களாக ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டி முடிப்பதற்கான சில வாய்ப்புகள், அதே போல் சில சொத்துக்களை வாங்குவதற்கான சேர்க்கைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது ஒரு விதத்தில் வில்லங்கங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். வழக்குகளின் நல்ல ஒரு சாதகமான நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. ஸோ எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவுகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் வருங்க. இந்த அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அது மூலமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சகோதரர்கள் மத்தியிலே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி வீட்டில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். இதனால் சுப செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.